டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல்லாம் பார்த்தோம். இந்த செஷனில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் அதில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட் ஆர் டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். பார்க்கலாம், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிடுங்க. ஸோ ஈக்விட்டி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் தே ஆர் த ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், டிவிடெண்ட் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அது போல் டெட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முதல்ல அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் டிவிடெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதோட காஸ்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் நம்மளுக்கும் மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து மெயின்டைன் பண்ணணும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து. அதை வந்து எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட் ஆர் டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ப்ரைஸ் ப்ளஸ் க்ரோத் மெத்தட். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் மெத்தட். நாம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட் ஆர் டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட், இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபியூச்சர் டிவிடெண்ட், அதாவது எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் டிவிடெண்ட் பெர் ஷேரோட ப்ரெசென்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்ஸ், அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா K is equal to D1 divided by NP or D1 divided by MP. ஸோ KE அப்படின்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். D1 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் பெர் ஷேர். NP அதாவது நெட் ப்ராஃபிட்ஸ் பெர் ஷேர். MPனா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். எப்போ இந்த நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் டைமாக ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், ப்ரோக்கரேஜ், அண்டர் ரைட்டிங் கமிஷன் டு ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போத்துல தான் இந்த நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்க சமயத்தில் நம்ம நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதே இது வந்து எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம், அதாவது MP. இந்த மெத்தட் வந்து டிவிடெண்ட், அதாவது டிவிடெண்ட்ல உள்ள growth வந்து இக்னோர் பண்ணியிருக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த ட்ராபேக். அதாவது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாமே இக்னோர் பண்ணியிருக்கு. இந்த மெத்தட் எப்போ சூட்டபிள் ஆகும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் அதே மாதிரி ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். ஆனந்த் லிமிடெட் ஆஃபர்ஸ் ஃபார் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each at a premium of 10%. Company pays an underwriting commission of 5% on the issue price. The equity shareholders expected dividend of 15%. A. Calculate the cost of equity capital. B. Calculate the cost of equity capital if the market price of the share is ₹20. சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிவிடெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் பெர் ஷேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15%. The equity shareholders expected dividend of 15%. So 15% எதில் பார்க்கணும்? ஈக்விட்டி ஷேர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ₹10 each. ஸோ 15% ஆஃப் ₹10 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது? ₹1.5. ஸோ we have to calculate the net profits. எதுக்காக இங்கே நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணுறோன்னு தெரியுதா? ஏன்னா நம்மளுக்கு இங்கே அண்டர் ரைட்டிங் கமிஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நியூ இஷ்யூ. ஒரு ஷேரை வந்து ஃபஸ்ட்டாக பப்ளிக் ஃப்ளோட் பண்ணுறாங்கன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட், அதாவது அண்டர் ரைட்டிங் கமிஷன் டு ஏஜென்ட்ஸ்லாம் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுத்ததுனால நம்ம நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா? காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ண இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? ப்ரீமியம்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அட் ப்ரீமியம் ஆஃப் 10%. ஸோ அதனால் நம்ம ப்ரீமியம் வச்சு செய்கிறோம். இப்போ ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். பார் கொடுத்தானா ஜஸ்ட் ஃபேஸ் வேல்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். இது உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபேஸ் வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ₹10 கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் ப்ரீமியம் எவ்வளோ? 10%. அப்போ 10% ஆன் ₹10 பார்த்தீங்கன்னா ₹1 தான் ப்ரீமியம். ஸோ 10 + 1 11. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
கமிஷன் கொடுத்துருக்காங்க, அதான் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைனஸ் அண்டர் ரேட்டிங் கமிஷன் எவ்வளவு 5% ஆன் எதில் பார்க்கணும், அந்த 11 ருபீஸில் நம்ம பார்க்கணும். அதனாக்கு நம்மளுக்கு எவ்வளவு 0.55. நெட் ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 10.45 இஸ் த நெட் ப்ராஃபிட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். ஈக்விட்டி கேபிட்டலுக்கு K இஸ் ஈக்குவல் டு D1 டிவைடட் பை NP. நம்மளுக்கு டிவிடெண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1.50. நெட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு 10.45. இப்போ KE வேல்யூ என்னது 0.1435 ஆர் 14.35%. B பாருங்க, if the market price is 20, what is the KE? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா KE வேல்யூ என்னது. இப்போ ப்ரீவியஸில் நம்ம பார்த்தோம், ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர், ஸோ அதனால மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னது, KE இஸ் ஈக்குவல் டு D1 டிவைடட் பை MP. ஸோ D1 இஸ் 1.50, MP வந்து எவ்வளவு ₹20. KE இஸ் ஈக்குவல் டு 1.50 டிவைடட் பை 20 பார்த்தீங்க அப்படின்னா 0.075 ஆர் 7.5%. இவ்வளோதான், அப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட் எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.